கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக மனிதன் அப்படின்ட்டு தலைப்பில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். நான் கொடுக்குற அந்த சகோதரன் பெயர் பரலோக மனிதன். அவனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆனால் எல்லாருமே அவனை பரலோக மனிதன் என்று அழைக்கின்றார்கள். 1974 ஆண்டு 16 வயதிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபன் சீனாவிலே. அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபனுடைய அப்பா திடீரென்று புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டதுனால அவர்கள் மருத்துவ செலவு செய்கிறார்கள். அநேக வைத்தியர்களிடம் செல்கின்றார்கள். எல்லாவற்றையும் விற்று மருத்துவம் பார்க்கிறார்கள். ஆனாலும் ஒரு பயனும் இல்லை. எல்லா பணமும் செலவழிந்து போய்விட்டது. சாப்பாட்டுக்கே பணம் இல்லை. இப்போ தெருவிலே சென்று பிச்சை எடுத்து எல்லாரும் சாப்பிட வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள். இந்த தம்பிக்கு, இந்த பரலோக மனிதனுக்கு 16 வயது. அப்போ ரொம்ப சுகம் இல்லாமல் சீரியஸாக இருக்காங்க. 6 குழந்தைகள். எல்லாரும் அப்பாவை சுற்றி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவரால், டாக்டர்ஸால் கைவிடப்பட்டதான சிச்சுவேஷன். அப்பா இறந்து போவார்கள் என்று 6 குழந்தைகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அவங்களுடைய அம்மா ரொம்ப கண்ணீரோடு பதசத்தோடு இருக்கிறார்கள். சாப்பிடவே பணம் இல்லை. குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான உணவு கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களில் 1940 ஆண்டு சீனாவிலே இவர்கள் அம்மா, இந்த பரலோக மனிதனுடைய அம்மா, இயேசுவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே இயேசுவானவர் புத்தகம் என்று சொல்வார்களாம். அங்கே அந்த சீனாவிலே 1940 ஆண்டில் அப்படி சொல்லும்போது இந்த அம்மாவும், இந்த பரலோக மனிதன் அவருடைய அம்மாவும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இயேசு சக்தி வாய்ந்தவர், அவர்தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்களிலே திடீரென்று 1949 ஆண்டு பெரிய புரட்சி ஏற்பட்டு விட்டது சீனாவிலே. சீனா கம்யூனிஸ்ட் வசம் கைவசம் ஆயிற்று. கம்யூனிஸ்ட் வசம் கைவசமான அன்று இரவிலே, ஒரே ஒரு நாள் இரவிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லா கிறிஸ்தவர்கள் போதகர்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அநேக பாஸ்டர்மாரை சிறையிலே அடைத்து விட்டார்கள். அநேகர் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். நாட்டை கடத்தி வேறு நாட்டுக்கு உடனே அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பயங்கரமான புரட்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. சீனா நாடு கம்யூனிஸ்ட்வாதிகள் கையிலே போய்விட்டது. விசுவாசிகளும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பரலோக மனிதனுடைய அப்பா மரித்து கொண்டு இருக்கின்றார். அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. 1940 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இப்பொழுது அவர்களுக்கு ஜெபம் இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது. விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இரக்கமுள்ள தேவனின் கண்கள் அந்த தாயை பார்த்திருக்கின்றது. தூக்கம் இல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிற கணவனை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டதான். அவர்கள் காதுகளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டது. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்படி சத்தம் கேட்ட உடனே அம்மா எழும்பிட்டாங்க. போய் இந்த இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். 1940 ஆண்டு இந்த இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறார். என்னை நேசித்தால் என் கணவனை நேசிப்பார், என் 6 குழந்தைகளையும் அவர் நேசிக்கிறார் என்று உடனே எழுந்து, இயேசுவையுமே நான் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கணவருக்கு இப்பொழுது நீர் சுகத்தை கட்டளையிடும், நான் உம்முடைய பிள்ளையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உடனே தன்னுடைய 6 குழந்தைகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள்.
6 குழந்தைகளை எழுப்பி, மக்களே, நான் ஒரு சத்தம் கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று நான் ஒரு சத்தம் கேட்டேன். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அப்பாவை சுகமாக்கும்படி நாம் ஜெபம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி 7 பேரும் எழுந்து அவங்க அப்பாவுடைய படுக்கையை சுற்றி நின்று சொன்னார்களாம். எப்படி அப்படின்னா, இயேசுவே எங்கள் அப்பாவை சுகமாக்கும். எல்லாரும் 6 குழந்தைகளும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இரவெல்லாம் சொல்லுகிறார்கள். கணவன் மரித்து கொண்டு இருக்கின்றார், அப்பா மரித்து கொண்டு இருக்கின்றார், பரலோக மனிதனுடைய அப்பா. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்கப்பா, ஜெபத்தை விட்டுறாதீங்க, எல்லாரும் ஒன்று போல சொல்லுங்க, இயேசுவே என் அப்பாவை குணமாக்கும் என்று சொல்லுங்கள் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் 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 அதையே தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இயேசுவே நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் அப்பாவை நீர் சுகமாக்கும், எங்கள் அப்பாவை குணமாக்கும் என்று ஜெபித்தார்கள். அப்பொழுது இந்த பரலோக மனிதன் 16 வயது இந்த சகோதரன் ஒரு வார்த்தையை சொன்னார். இவர் நமக்கெல்லாம் முன்னாலே பறந்துட்டார்ல, 1940 பறந்துட்டார். இந்த ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராவது 1940 இருந்திருப்பீங்களா தெரியல. அதனால் நான் இந்த பரலோக மனிதனை அவர் என்று சொல்லுகின்றேன். தேவனுடைய மனுஷன், வல்லமையான ஊழியக்காரர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசுவே நீர் எங்கள் அப்பாவுக்கு சுகமளித்து எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாரானால் நான் உண்மையே சேவிப்பேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு, இந்த கம்யூனிசத்தை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஏனென்றால் அம்மா ஏசப்பாவுடைய பிள்ளை, அப்பா ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர்கள் அந்த நாட்களிலே இந்த கம்யூனிசத்தில் இருக்கிற கணவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதினால் அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கணவரை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்போ இந்த வாலிபன் சொல்லுகின்றான், இயேசுவே எங்கள் அப்பாவுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீரானால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்காக வாழ்வேன், நான் உம்மையே சேவிப்பேன் என்று தேவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் இந்த பரலோக மனிதன். இவர் பேரை நான் சொல்கிறேன் சீக்கிரமா. வாக்கு கொடுத்தார். மறுநாள் எப்படியே சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணி முடிந்து விட்டார்கள். மறுநாள் காலையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பல மாதங்கள் படுக்கையில் இருந்து எதுவுமே சாப்பிட முடியாத நிலைமையில் இருந்த அவர்களது தகப்பனார் காலையிலே எழுந்து உட்கார்ந்தார். அவரால் சாப்பிட முடிந்தது. ஒரு வாரத்திற்குள்ளாக அவர் பூரண சுகமடைந்தார். இவனுடைய அந்த சகோதரனுடைய குடும்பத்திலே தேவன் தமது வல்லமையான கிருபையை அளிக்க தொடங்கிவிட்டார். பெற்றோர் ரொம்ப நன்றியுள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் தான், ஆனால் இயேசுவை குணப்படுத்தி விட்டார். நான் மரணத்தை நெருங்கி கொண்டு இருந்தேன், ஏசப்பா எனக்கு சுகம் தந்ததுனால நான் எல்லாருக்கும் இந்த நன்றியை நான் சொல்லணும், ஏசப்பா எனக்கு செய்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் என்று அவர் நினைத்தார். அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் வரவழைத்தார்கள். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கூடி வாருங்கள். அப்போ எல்லாரும் என்ன நினச்சி வந்தாங்களாமா, இவர் இறந்து விட்டார், இவர் பல மாதங்களாக சிவியரான கண்டிஷனில் கிரிட்டிக்கலில் இவர் இருக்கார், ஒருவேளை இறந்துட்டார் போல், அதனால் அவங்க எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அடக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீனாவிலே இறந்தவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய உடையை அணிந்தவர்களாக அனைவரும் அங்கே வந்திருந்தனர். அங்கே வந்திருக்கின்றார்கள். அங்கே பார்த்தா வாசலிலே இவர்கள் அப்பா நின்று எல்லாரையும் வரவேற்கிறார்கள். வாருங்கள், என் வீட்டுக்கு வாருங்கள் என்று. எனக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாயிட்டு, நீ இறந்து விட்டாய் என்று நாங்கள் இறந்தவர்களின் வீட்டுக்கு செல்லக்கூடிய உடையை அணிந்து வந்திருக்கின்றோம், நீ இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அங்கே ஒரு ஜெப கூட்டம் நடந்தது. அதுக்கு பேர் நன்றி கூட்டம்.
அந்த நன்றி கூட்டத்திலே இவர்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை சொன்னார்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். உன்னை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன், மரணத்துக்கு விலக்கி காத்திருக்கிறேன். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு. உன்னை யாரும் நெருங்க முடியாது, அணுக முடியாது. உன் மரணத்தை உன்னை விட்டு எடுத்துவிட்டு உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்பா சோமாயிட்டாங்க. இந்த பரலோக மனிதனுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளோ பெரிய இந்த தேவனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்கள் அம்மாவிடம் கேட்கின்றார். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டீர்கள். இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இந்த சத்தத்தை கேட்டீர்கள்? இது இயேசுதான் என்று சொல்லுகிறீர்கள் என்று பல கேள்விகளை அவர் தன்னுடைய தாயினிடத்திலே கேட்கின்றார் இந்த பரலோக மனிதன். அம்மா தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லை, வேதாகமம் கையில் இல்லை, கம்யூனிஸ்டவாதியை திருமணம் செய்திருக்கிறார்கள், விசுவாசிகள் இல்லை, விசுவாசம் இல்லாமல் போயிட்டு உபதேசங்கள் இல்லை, எல்லாரும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். அதனால் இவங்களுக்கு தெரிஞ்சதை தன்னுடைய மகன் அந்த பரலோக மனிதன் அவனுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன தெரியுமாப்பா? இயேசு தேவனுடைய குமாரன். அவர் இந்த பூ உலகத்துக்கு வந்து முழு உலகத்தின் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் என்று அவர்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் இதை மாத்திரம் தன்னுடைய இந்த மகனுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த பரலோக மனிதன். அவர்கள் அம்மா முழங்காலிலே நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். கணவனுக்கு கொடுத்த இந்த சுகத்தை அவர்கள் கண்டதும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். வலு சர்ப்பம் காலின்கள் மிதிக்கப்பட்டு விட்டது. இன்னும் கர்த்தர் சொல்கிறார், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மகனே. அதனால் நான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் உனக்கு. என்னிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். ஏனென்றால் அதான் இயேசு சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார்னா, அவர் நீ எங்கேயுமே இந்த உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னாருப்பா. நான் படிச்சிருக்கப்பா. அது வேத புத்தகம், அது இயேசுவானவர் புத்தகம் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த மகனுக்கு ஒரே ஆசை, அந்த புத்தகத்தை நான் பார்க்க வேண்டும். எங்கள் அம்மாவிடத்தில் பேசி இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்கு உயிரை கொடுத்த அந்த புத்தகம் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். அவர் அலைகிறார், ஒவ்வொரு இடமாக அலைகிறார். வேத புத்தகம் வைத்திருக்கிறீர்களா? நான் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் யாருமே அந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது என்று அறிக்கையிட்டு இருந்தார்கள். அந்த புத்தகத்தை படிக்கவே கூடாது, கம்யூனிஸ்டத்தை பற்றிய புத்தகங்களை தான் படிக்க வேண்டும் என்று. ஆனால் இவருக்கு முதலாவது வேதாகமும் தேவை. ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வேதாகமத்தின் மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கிறாய், இயேசுப்பாவுடைய இந்த புத்தகத்தின் மேலே நீ இவ்வளவு பிரியமாக இருக்கிறாய். அதனால் ஒரு நாள் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் ஒரு 6 மைலுக்கு அப்பால் இருக்கார், அவரை போய் நம்ம 2 பேரும் பார்ப்போமா? ஏன்னா இந்த பரலோக மனிதனுக்கு இந்த வேத புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு தூங்க முடியவில்லை. அவர் முழங்காலிலே நிற்கின்றார், எப்படியாவது எனக்கு இந்த புத்தகம் வேண்டும்,
என் தேவனிடத்தில் இயேசு பேசிவிட்டார், இன்னும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதை நான் பார்க்கணும். தாகம் வந்து விட்டது இந்த பரலோக மனிதனுக்கு. அம்மா சொன்னாங்க, பிள்ளையினுடைய அங்கலாய்ப்பை பார்க்கின்றார்கள். 6 மைலுக்கு அப்பால் ஒருத்தர் உண்டுப்பா, அவர் கிறிஸ்துவின் போதகர் தான், அவர்கிட்ட வேணால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தாயும் மகனுமாக அந்த 6 மைலுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஊழியக்காரரை பார்க்க சென்றார்கள். அவர் கதவை தட்டினார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் வெளியே வந்தார். இந்த பரலோக மனிதனை பார்க்கின்றார். இந்த வாலிபன், 16 வயது வாலிபன் பார்க்கின்றார். ஒரு கிழிந்த சட்டை, காலிலே செருப்பு இல்லை, ஒரு பிச்சைக்காரனை போல காட்சியளிக்கிறார் இந்த பரலோக மனிதன். அவருடைய தாயார், அவங்க அம்மா, அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பார்த்துவிட்டு நாங்கள் தந்து விடுகின்றோம், தயவு செய்து எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். என்னுடைய மகன் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், தேவன் எங்களோடு பேசினார், என் கணவருக்கு சுகத்தை கொடுத்தார், நீங்கள் கொஞ்சம் வேதாகமத்தை என் மகனிடம் காட்டுங்கள், நாங்கள் திறந்து பார்த்துவிட்டு தந்து விடுகின்றோம் என்று கேட்டார்களாம். நீங்கள் அதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும், அதில் உள்ள சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் தியானிப்பதற்காக எழுதி கொண்டு போய் நாங்கள் நகல் எடுத்துக்கின்றோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம், நாங்கள் இப்போ கொஞ்சம் எழுதிட்டு போகிறோம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. சீனாவின் கலாச்சார புரட்சியிலே இது நடந்தது. மாவோலின் சிறிய சிவப்பு புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் அங்கே உண்டாம். மாவோவின் சிறிய சிகப்பு புத்தகம். இந்த புத்தகத்தை தவிர வேறு புத்தகங்கள் படிக்கக்கூடாது என்று சீனாவின் அரசு கட்டளையிட்ட சமயம் அது. அந்த நேரம் இது. பாவோனின் புத்தகம் தவிர வேறு புத்தகத்தை வைத்திருந்தால் அது பறிமுதல் செய்யப்படும். அதை வைத்திருந்த வீட்டுக்காரரின் முழு குடும்பமும் அந்த கிராமத்தில் உள்ள நடு பொது இடத்தில் வைத்து அடிக்கப்படுவார்கள். யாராவது இந்த மாவோனின் சிறிய சிகப்பு புத்தகத்தை தவிர வேற புத்தகம், அது வேதாகமமாக இருந்தாலும், அவர்களை, அந்த குடும்பத்தாரை கிராமத்தின் நடுவிலே வைத்து எல்லாரும் பார்க்கும்படியாக அடிப்பார்களாம். அதனால் அந்த ஊழியக்காரர் அந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை காட்டவே இல்லை இவர்களிடம். அவர்கள் எவ்வளவோ கேட்கிறார்கள், நாங்கள் பார்த்துவிட்டு தந்து விடுகின்றோம், முக்கியமான பகுதிகளை மட்டும் எழுதி கொள்கின்றோம். ஆனால் அவர் பயந்து கொடுக்காமல் ஒரு வார்த்தை சொன்னாராம். இந்த 16 வயது வாலிபன் பரலோக மனிதனிடத்தில், இந்த தாயின் இடத்துல அவர் சொன்ன வார்த்தை அவங்க எழுதியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த மனிதர் என்னிடத்தில் வேதாகமம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்ட்ட இல்லை, சரியா? வேதாகமம் பரலோகத்தில் இருந்து வந்த புத்தகம். உனக்கு வேண்டுமானால் நீ பரலோகத்தை தான் கேட்க வேண்டும். உண்மையிலேயே இந்த பரலோக புத்தகம் உனக்கு வேண்டுமானால் நீ வீட்டிற்கு சென்றவுடன் ஜெபித்து இயேசுவினிடத்தில் கேட்க வேண்டும், ஏனென்றால் அது அவருடைய புத்தகம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். என்னிடம் இல்லை என்று சொல்லிவிட்டார், காட்டவே இல்லை. ஆனால் அவரிடம் உள்ளது. ஏனென்றால் அது தெரிந்து விட்டது என்றால் இவரை நடுவிலே, தெருவிலே வைத்து, கிராமத்தின் நடுவிலே வைத்து இவரை அடிப்பார்களாம். அதனால் இது பரலோகத்தின் புத்தகம். இன்றைக்கி நீங்கள் பைபிளை எவ்வளவு அசால்ட்டாக வச்சுருக்கீங்க. பைபிளை நீங்கள் எந்திரிச்ச உடனே எடுத்து வாசிக்கிறீங்களா? அதுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? இந்த பரலோக மனிதன் இந்த வேதாகமத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று அடுத்த பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பகுதியில் இந்த பரலோக மனிதனுடைய ஆரம்பத்தை சொல்லியிருக்கின்றேன், அவங்களுடைய அப்பா சுகமானதை சொல்லியிருக்கின்றேன். இன்னும் அடுத்த பகுதியில்
இந்த வேதாகமத்துக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த பகுதியில் இவர் முழங்காலிலே நின்றாராம். 100 நாட்கள் வரை உபவாசம் இருந்தார். விடாப்பிடியாக உபவாசம் இருக்கின்றார். ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போதே தூக்கம் வந்து விடுமா. அப்பவும் கேட்பாராம், இயேசுவே, உங்களுடைய புத்தகம் பரலோகத்தில் இருக்கிறதா? அதை எனக்கு தாங்க, அது எனக்கு வேண்டும். என்ன ஒரு வைராக்கியம் இந்த வேத புத்தகம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேத புத்தகத்தை அசால்ட்டாக நினைக்கிறாங்க. ஒரு நல்ல வேத புத்தகம் வாங்கி வச்சு படிக்கிறதுக்கு ஆசை இல்லை. கிழிஞ்ச கந்தலான புஸ்தகத்தையே வச்சுக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய்க்கும் சேலை எடுப்போம், 2000 ரூபாய்க்கும் எடுப்போம், 5000த்துக்கும் எடுப்போம், 40,000த்துக்கும் எடுப்போம். ஆனால் 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நல்ல ஒரு பைபிள் வாங்கி வாசிப்பதற்கு மனசு கிடையாது. ஆனால் இந்த சீனாவிலேயே கம்யூனிஸ்டத்துக்கு பிறந்த மகன் இந்த வேத கையிலே இல்லை என்று அவன் கதறுகின்றான். நான் அடுத்த பகுதியிலே இந்த பரலோக மனிதனுடைய கஷ்டங்களையும் அவனுடைய பெயரையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். 100 நாட்கள் அவரை வாசித்து ஜெபிப்பாராம். ஜெபிக்கும் போது அப்படியே தூங்கிடுவாராம். அப்படியே தூக்கம் வந்துருமா. ஒரு நாள் ஜெபத்தில் மிக தெளிவான ஒரு தரிசனத்தை அவர் கண்டாராம். ஒரு பழைய உடைந்த ஒரு சிறிய தள்ளு வண்டியை தள்ளி கொண்டு ஒரு கிராமத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பதாக கண்டார். அந்த கிராமத்திற்கு தன் குடும்பத்தாருக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக சென்று கொண்டு இருந்தார். தள்ளுவண்டி சரியான நிலையில் இல்லாததால் அதை தள்ளி கொண்டு செல்வதே பெரும் பாடாக இருந்தது. அதோடு அந்த கிராமம் மலைப்பாங்கான இடமாக செல்லும் உயரமான வழியாக இருந்தது. நீண்ட நாட்கள் உபவாசம் இருந்ததுனால இந்த பரலோக மனிதன் மிகவும் பலவீனமாக இருப்பதால் மிகவும் கஷ்டத்தோடைய மேலே தள்ளி கொண்டு சென்றார். கிராமத்தை சென்றடைவதற்கு சற்று முன்பாக 3 மனிதர்கள் அதே வழியில் மேலே இருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு நல்ல தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு வந்தனர். அதில் அநேக விதமான பொருட்கள் இருப்பதையும் கண்டார். 3 பேருக்கு மத்தியிலே வயது முதிர்ந்த ஒரு மனிதர் வந்து கொண்டு இருந்தார். அவர் வெறும் தள்ளுவண்டியோடு வந்த இந்த மகனை பரலோக மனிதனை பார்த்து கேட்டார், உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வைத்திருக்கிறாயா? அவருக்கு பணிவோடு கேட்டார். அவருக்கு ஒன்றும் இல்லை. இந்த பரலோக மனிதன் ஆள ஆரம்பித்து விட்டார். எனக்கு வயிறு பசிக்கிறது, 100 நாட்கள் நான் உபவாசம் இருந்திருக்கிறேன், இயேசுவின் புத்தகம் எனக்கு வேண்டும் என்று. நான் இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு வயிறு பசிக்கிறது, என்னிடத்துல உணவு இல்லை. அப்பா இதுவரை யாருமே அவருக்கு தானாக முன்வந்து உணவு கொடுக்கவில்லை. அன்றைக்கு அவர் சாப்பாட்டுக்கு முன்வந்து கொடுப்பதாக சொன்னார். அது இதயத்தை தொட்டு விட்டது. அழுது விட்டார். ஆகவே என் குடும்பத்தாருக்கு உணவு கொடுக்க நான் கடைக்கு செல்கின்றேன் என்று சொன்னார். ஒரு சிவப்பு தாளால் கட்டியிருக்கும் பொட்டலத்தை எடுத்து கொடு என்று சொன்னார். அந்த மனிதர் அதை எடுத்து கொடுத்தார். அதை அவர் கூர்ந்து கவனித்து அதை வாங்கி அவர்கள் ஒரு கிராமத்தில் வசிப்பவர்கள் என்று கண்டார். அது கிறிஸ்தவர்கள். நீண்ட தாடி வைத்திருந்த அந்த முதியவர் சொன்னார், இது ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை போதுமென்ற அளவுக்கு நீ சாப்பிடவே முடியாது என்று சொன்னார். இவர் இந்த பரலோக மனிதர் மிகவும் ஏழையான மனிதர், மிகுந்த பசியோடு இருந்தார். ஆகவே அந்த பொட்டலத்தை அவர் கையை விட்டு பார்க்கும்போது ஒரு ரொட்டி துண்டி எடுத்து அதை கடித்தார். அது வேதாகமாக மாறிவிட்டது. இந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு ரொட்டி தொண்டு? அவர் சொன்னார், இது ஜீவாப்பம் என்று சொன்னார். அதை எடுத்து கடித்த போது அது வேதாகமாக மாறிவிட்டது. இவருக்கு ஆச்சரியமாக தாங்க முடியவில்லை. மகிழ்ச்சியின் நிறைவை அடக்கிக் கொள்ள முடியாதவராய், இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த ஜீவ அப்பத்தை எனக்கு தந்தீரே, நன்றி ராஜா, எல்லா காலமும் உமக்கே நான் சேவை செய்வேன் என்று சத்தமிட்டு வாக்களித்தார். அந்த நேரத்தில் திடீரென்று விழித்தெழுந்தார். அது படுக்கை அறையில் கல்லில் முழங்காலில் நின்று கொண்டிருந்ததை உணர்ந்தார். அப்பொழுது விடியற்காலை 4 மணி. வீட்டில் உள்ள யாவரும் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தார்கள். இவர் ஒரு கல்லு மேலே நின்று கொண்டு உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கண்ட தரிசனம் இது. ஒருவர் தள்ளுவண்டியை கொண்டு வந்தார். அவர் ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்தார். இது ஜீவாப்பம் என்றார். அதை திறந்து கடித்த போது அது வேதாகமமாக இருந்தது. இவருக்கு அளவுக்கு தாங்கவே முடியவில்லை.
எனக்கு வேதாகமம் கிடைத்து விட்டது என்று இந்த பரலோக மனிதன் அந்த கனவு கண்டு முழித்தவுடனே சொல்லுகிறார். வேதாகமத்தை கையிலே வாங்கினேனே, கையிலே வேதாகமம் இல்லையே, எங்கே என் வேதாகமம், எங்கே என் வேதாகமம், ஐயோ என் வேதாகமத்தை நான் வாங்கினேனே, என் வேதாகமம் எங்கே என்று கேட்டார். அடுத்த செய்தியில் இவர் எப்படி இந்த வேதாகமத்தை கண்டார், எப்படி பெற்றுக்கொண்டார், அதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருடைய பெயர் என்ன என்பதை நான் அடுத்த பகுதியிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீர். இந்த 16 வயதில் கம்யூனிஸ்ட் நாட்டில் பிறந்த வாலிபன் வேதத்துக்காக அழுது கெஞ்சி அவன் அழுகின்றான், வேதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றான். நாங்களும் இந்த பைபிள் படிப்பதற்கு மிகுந்த ஆசையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களையும் இந்த பரலோக மனிதனைப் போல மாற்றும். வேத புத்தகத்தை வாசிக்க எங்களுக்கு வாஞ்சி தார். கருத்திலே கொடுக்கிறேன் அப்பா, நீங்கள் எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவியானவரே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. நேசிக்கிற ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொண்டு வேதத்துக்கு பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க இந்த மனிதனைப் போல எங்களுக்கு வேதத்திலே ஒரு தாகத்தை தார். இடைவிடாமல் வாசிக்க, அதன்படி நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.